நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை மெயினாக ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பின்னாடி பார்த்துட்டு இருக்கோங்களே வீடு, அதுதான் வந்து ஃபேஸ் 1 இவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி வீடுங்க ஃபுல்லாகவே வந்தாச்சு. இப்போ ஃபேஸ் 2 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாகவே அந்த வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ் 1 தாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 2 கேட் இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஃபேஸ் 1 என்ட்ரன்ஸ் கேட்டு, இந்த லாஸ்ட்ல வந்து ஃபேஸ் 2 கேட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் கேட்பீங்க தாம்பரம் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் வந்துச்சானு. ட்ரைனேஜ் லைனும் இவங்க வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லே அவுட்டில் ஃப்ரண்டேஜ் எல்லாமே வந்து 32 ஃப்ரண்டேஜ், 26 ஃபீட் ஃப்ரண்டேஜ்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட்ல, அதுவும் ஃபுல்லா ரெசிடென்ஷியல் லொகேஷனுக்கு நடுவுல தான் ஒரு லே அவுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். ஸோ இந்த லே அவுட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாரும் பாத்தீங்கன்னா, வேல்யூ ரியாலிட்டி. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை மெயினா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண வந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட்ல அமைஞ்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரவால் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வர வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய பங்களாஸ் தாங்க அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பின்னாடி பார்த்துட்டு இருக்கோங்களே வீடு, அதுதான் வந்து ஃபேஸ் 1 இவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி வீடுங்க ஃபுல்லாகவே வந்தாச்சு. இப்போ ஃபேஸ் 2 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாம்பரம் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க அமைஞ்சிருக்கு, எந்த லொகேஷன் வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா, அந்த ரவுண்டானா பிரிட்ஜ் வரும். இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து முடிச்சூர் பார்த்த மாதிரி ரோட்ல வரும்போது, மதுரை பைபாஸ்ல நீங்க ரைட், அந்த சர்வீஸ் ரோடு ரைட் கட் பண்ணீங்கன்னா, அந்த ரைட் கட் பண்ண கொஞ்சம் தூரத்துல உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் பூத் வரும். அதுல இருந்து லெஃப்ட் கட் பண்ணனா கரெக்டா ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் இந்த லே அவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, நம்ம இங்க இருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோட நம்ம டச் பண்ணோம்னா, ரைட்ல போனோம்னா பூந்தமல்லி ஆவடி போறதுக்கு ஈஸி ஆக்சசிபிளா இருக்கும். லெஃப்ட் கட் பண்ணி போனோம்னா நம்ம நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஐ மீன் வண்டலூர், ஊரப்பாக்கம், இந்த லொகேஷனுக்கு ஈஸி ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ இந்த லேஅவுட்ல இருந்து நமக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து சான் அகாடமி ஸ்கூல் இருக்கு. 900 மீட்டர்ஸ்ல லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஒரு 1.2 கிலோமீட்டர் போனோம்னா ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு. ஸோ அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு எம்சிசி காலேஜ் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. அதே மாதிரி கிரசன்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டரில் கிரசன்ட் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இங்கேருந்து மெப்ஸ் ஒரு 2.5 கிலோமீட்டர், 2.5 to 2.8 கிலோமீட்டரில் மெப்ஸில் உங்களுக்கு ஐடியாக இருந்தாலும் சரி, அதர் ஜாப்ஸும் மெப்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஐடி அப்படின்னு நம்ம ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேட்வே அமைஞ்சிருக்கு. ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும். இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விஸ்வா கார்டன் ஃபேஸ் 2. ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து உங்களுக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே அந்த வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ் 1 தாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 கேட் இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஃபேஸ் 1 என்ட்ரன்ஸ் கேட்டு, இந்த லாஸ்ட்டில் வந்து ஃபேஸ் 2 கேட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 மட்டும் வீடு வரல, ஃபேஸ் 2லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போர் போட்டாச்சு. இபி லைனும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லே அவுட் உள்ள உங்களுக்கு 24 ஃபீட் ரோட், காங்கிரீட் ரோடு அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் கேட்பீங்க தாம்பரம் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் வந்துச்சானு. ட்ரைனேஜ் லைனும் இவங்க வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லே அவுட் வந்து ஒரு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். இதில் உங்களுக்கு வந்து 2 ஃபேஸிங்கில் வந்து பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லே அவுட்டில் ஃப்ரண்டேஜ் எல்லாமே வந்து 32 ஃப்ரண்டேஜ், 26 ஃபீட் ஃப்ரண்டேஜ்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. மினிமம் சைஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 936 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க வந்து லோனும் இவங்க வந்து 80 to 90% வரைக்கும் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேல்யூ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதே தாம்பரம் லொக்கேஷனில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அக்கான் அவென்யூ, அதுக்கப்புறம் ஆர்ஆர்கே கார்டன், அதுக்கப்புறம் ஆரவ் கார்டன், அதுக்கப்புறம் டாக்டர் அஸ்விலி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இதே லொக்கேஷனில் சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த விஸ்வா கார்டன் ஃபேஸ் 2 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க,
இதுக்கு அப்புறமாவும் இதே சிடிஓ காலனியில் இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோவும் நம்ம சீக்கிரத்தில் வந்து நம்மளோட சேனலில் போடுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 6400 கோட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்க, கண்டிப்பாக நெகோசியபிள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தாம்பரம் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.